இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் 18 மாதங்களுக்கு பிறகு கடக ராசியுள் நுழையும் கேது. இந்த 3 ராசிக்காரர்கள் ஜெயிக்கின்ற குதிரைகளாக மாறப்போகிறார். இதனுடைய விளக்க உரை விரிவுரை 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்ற பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 27/8/2026 கிழமை வியாழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 10வது நாள். இன்று ஆவணி அவிட்டம் யஜூர் உபகர்மம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைய விசேஷம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி சதுர்தசி காலை 9:35 வரை, அதற்கு பிறகு பௌர்ணமி. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம், நள்ளிரவு கடந்து 3:44 வரை, யோகம் சித்த மரண யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி மற்றும் கடக ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினத்தின் தலைப்பு 7.5 சனியின் தாக்கம் தீர்க்கும் பைரவர் வழிபாடு. பைரவர் என்ற உடனே நமக்கு ஆலய நினைவு வருகிறதோ இல்லையோ, வீட்டில் நாம் பைரவரை வளர்த்து வருவதுதான் முதலில் ஞாபகத்துக்கு வரும். பெரிய நகரத்தில் பெரும்பாலானவர்கள் பைரவரை பிள்ளை போல் பேணி வீட்டில் வளர்க்கின்றார். அதுபோல கிராமங்களிலும் சிறிய நகரத்தில் நாயை வளர்க்கின்றார். வீட்டுக்கு மட்டுமல்லாமல் அந்த தெருவுக்கே நாய்கள் பாதுகாப்பாக வலம் வருகின்றன. ஒரு பழைய திரைப்பட பாடலிலே ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை என்ற வரிகள் வரும். அந்த பாடலின் ராஜா ஒரு நாயை வளர்த்ததாகவும் அந்த நாய் கடைசி வரை நன்றியாக இருந்ததாகவும் கதை வருகிறது. எனவே
நாய்தான் மிகவும் நன்றி உள்ள பிராணியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நாய்க்குதான் கோயில்களில் பைரவரின் வாகனமாக காட்சியில். ஏழை சனியின் தாக்கம் தீர பல வழிபாடுகள் நாம் நடத்துகின்றோம். அதில் முக்கிய வழிபாடாக, ஏழை எளிய வழிபாடாக பைரவருடைய வழிபாடு நமக்கு கைகொடும். சனி பகவான் அநேக கிரகங்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குபவர். பைரவர் மட்டும்தான் மற்ற கிரகங்களைக் கண்டு பயப்படுவது இல்லை. ஆனால் சனி பகவான் என்ற உடனே நம்மை அறியாமலே பயம் வந்துவிடும். சனி பகவான் கண்களில் நிகழும் கொடூரம் யாராக இருந்தால் விதி பயனை அனுபவிக்க செய்யும் ஒருவர் செய்த நல்ல காரியத்தையும் தீய காரியங்களுக்கு ஏற்றாற் போல தண்டனையை வழங்குவார் சனி. எவருக்கும் பயப்படாத வல்லமை உள்ளவர் சனி பகவான். எல்லா வகையிலும் தர்மம், நீதி, நியாயம் உலகில் இருக்க காரணமான சனி பகவானே. அவர் ஞானக்கண் கொண்டு அனைவரையும் அளந்து விடுவார். எனவேதான் அவர் கண்களை கட்டி இருப்பது போல காட்சி கொடுக்கிறார். அஞ்சாமல் சனி பகவான் தண்டனையை தருவதால் அவருக்கு சனீஸ்வரர் என்ற பட்டமும் உள்ளது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி, ஏழரை சனி ஆகிய 4 நிலை ஒருவருடைய வாழ்க்கையிலேயே வருகிறார். அதுபோல சனி தசை முழுவதும் 19 ஆண்டு உலா வருகிறார். பைரவர் சனி பகவானின் நண்பர். எனவே சனி பகவான் கடுமையை காட்டும் போது நாம் பைரவரை வணங்கி சனி பகவானினுடைய கடுமையிலிருந்து பாதிப்பு வராமல் தடுத்து கொள்ளலாம். பைரவர் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து காப்பாற்றி விடுவார். நாம் துயரமில்லாமல் வாழ வழிவிடுபவர் பைரவர். பைரவரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை காண்போம். அதற்கு சனி பகவான் நமக்கு ஏற்படும் உடல்நிலை மாற்றங்களை காண்போம். அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி, ஏழரை சனி காலங்களில் ஒருவருக்கு நடக்கும் பொழுது கை கால்களில் பிரச்சனைகளும், வாயு தொந்தரவுகளும், நெஞ்சில் சளி தொந்தரவும் ஏற்படும். வியாபாரம், விவசாயம், தொழில்களிலே நஷ்டம் ஏற்படும். அதற்கான பரிகாரத்தை காணும். முதலாவது பரிகாரம், உங்கள் பகுதியில் உள்ள பைரவருக்கு சனிக்கிழமை அன்று ராகு காலத்தில் காலை 9 மணி மேல் 10:30க்குள் வெற்றிலை மாலையை அணிவித்து அல்லது கருவேப்பிலை மாலையை அணிவித்து அர்ச்சனை செய்தால் சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். இரண்டாவது பரிகாரம், 2 நல்லெண்ணெய் விளக்குகளை ஏற்றி சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுபவர் பைரவர் ஏழரை சனி தாக்கத்தில் இருந்து காப்பாற்றுவார். மூன்றாவது பரிகாரம், சனீஸ்வரருக்கு எள் பொட்டலம் சேர்த்து தீபம் ஏற்றாதீர்கள். இது சாஸ்திர விரோதமாகும். எள் திலகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தும். எனவே எள்ளில் இருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபட வேண்டும். ஏழரை சனியின் தாக்கம். நாளை தினத்தினுடைய பரிகாரத்தினுடைய தலைப்பு வாகன விபத்தை தவிர்க்கும் பரிகாரம். இதனுடைய விரிவு நிலை விளக்க உரை நாளைய தினம் நீங்கள் தொடர்ந்து கேட்க உள்ளீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சாஸ்திரங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்ற பாவத்தை விரிவாகும் விளக்கமாகும் பல்வேறு கோணங்களிலே ஆராய்ந்த வண்ணமாக இருக்கின்றோம். அதிலே இப்பொழுது புற்றுநோய் எங்கெங்கெல்லாம் வரும், அதற்கான கிரக அமைப்பு என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சந்திரன் நீச்சம் பெற்று குரு ராகுவோடு கூடி 3, 5, 7, 8 நிற்க மேற்கண்ட அமைப்பை சனி பார்க்க கண்டிப்பாக புற்றுநோய் வரும். 2வது இடத்திலே மேற்கண்ட அமைப்பு இருக்க முகத்தில் வரும், வாயில் வரும். 3ஆம் இடத்திலே நிற்க கழுத்து, மார்பில் வரும். 5ஆம் இடத்திலே இந்த கிரக சேர்க்கையானது நின்றால் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, பெண்களாக இருக்க கர்ப்பப்பையில் வரும். 8ஆம் இடத்தில் நிற்க மலக்குடல். 8இல் குரு மட்டும் நிற்க மூலம்தான் உண்டாகும். 8இல் குரு ராகு சந்திரன் சனியினுடைய பார்வையை பெற்றிருக்க புற்றுநோய் வரும். யாராருக்கெல்லாம் வயிற்று வலி வரும், அதற்கான அமைப்பு என்ன? 6இலே சனி நீச்சம் பெற்றிருக்க சனி தசா அல்லது சனி புத்தியில் வயிற்று வலி வரலாம். 5இல் சனி பகவான் நிற்க வயிற்று வலி வரலாம். 5இல் சூரியன், செவ்வாய், ராகு, கேது வயிற்று வலி வரலாம். 5இலே சூரியன் சனி நிற்க வயிற்றில் வாயு தொல்லை வரலாம். யாராருக்கெல்லாம் ஜீரண கோளாறு ஏற்படும். 8இலே செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் ஜீரண கோளாறு ஏற்படும். 8இலே சந்திரனும் சுக்கிரனும் ஜீரண கோளாறு ஏற்படும். 8இலே சந்திரனும் ஜீரண கோளாறு ஏற்படுத்துவார். யாராருக்கெல்லாம் கர்ப்பப்பையில் பாதி. 5இல் 6ஆம் அதிபதி நிற்க தீய கிரகமாய் இருக்க கர்ப்பப்பையில் நோய் வரும். 6ஆம் அதிபதி இந்த இடத்திலே நிற்க இந்த தசாவில் அந்த இடத்திற்கு உரிய நோயை தரும். இதனுடைய தொடர்ச்சியை
நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 18 மாதங்களுக்கு பிறகு கடக ராசிக்குள் நுழையும் கேது இந்த 3 ராசிக்காரர்கள் ஜெயிக்கின்ற குதிரைகளாக மாறப்போகிறார். நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக. நிழல் கிரகங்களில் ஒன்றான கேதுவானது மர்மம், ஆன்மீகம், திடீர் மாற்றங்கள் மற்றும் கர்ம வினையில் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. டிசம்பர் 5, 2026 அன்று கேது கடக ராசிக்குள் நுழைய உள்ளார். இந்த ராசி மாற்றம் 2028 ஆண்டு வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக கேது ஒரு ராசியில் சுமார் 18 மாதங்கள் தங்கியிருப்பார். மேலும் ஏறக்குறை 18 மாதங்களுக்கு ஒரு முறை அதே ராசிக்கு திரும்புவார். இதனால் வரவிருக்கும் இந்த கடக ராசி பெயர்ச்சி ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. இந்த கிரக பெயர்ச்சி உணர்வுகள், குடும்ப விவகாரங்கள், சொத்து, தொழில் சார்ந்த முடிவுகள் மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வு ஆகியவற்றின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரக பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு அபிரிதமான நன்மைகளை கொண்டு வரப்போகிறது. முதலிலே கடகம். கேதுவின் பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது. ஏனெனில் கடக ராசியாது உணர்வுகள், குடும்ப, சொத்து மற்றும் மனதின் பாதுகாப்பு, உணர்வு ஆகியவற்றை தொடர்புடையது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிக அளவு செல்வத்தை குவிக்க முடியும். மேலும் அவர்களுடைய முதலீடுகள் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தரும். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார். செல்வாக்கு மிக்கவரோடு நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது. கேதுவின் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் மற்றும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கடக ராசியில் கேதுவின் சஞ்சாரமானது லாபம் மற்றும் வருமானம் சார்ந்த வீட்டில் நிகழ்கிறது. இது வருமானத்திற்கு புதிய வழிகளை திறக்கலாம் அல்லது கடந்த கால முதலீடுகள் மற்றும் முயற்சிகளிலிருந்து நன்மைகளை தரலாம். வேலையில் இருப்பவர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை வாய்ப்பும் கிடைக்கலாம். அதே வேளையில் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்களோ அல்லது புதிய தொடர்புகளோ கிடைக்கக்கூடும். அவர்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் அனைத்து முயற்சிகளும் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். இது முதலீட்டிற்கு சிறந்த மாதம். எனவே துணிந்து புதிய முயற்சிகளில் இறங்கலாம். கும்பம். கும்ப ராசிக்காரர்கள் கடக ராசியில் கேதுவின் பெயர்ச்சி 6வது வீட்டில் நிகழ்வு. ஜோதிட சாஸ்திரத்திலே 6 என்பது போட்டி, வேலைவாய்ப்பு, தடைகள், கடன்கள் மற்றும் எதிரிகள் ஆகியவற்றின் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த பெயர்ச்சி கும்பராசி கடினமான சூழ்நிலையும் கையாளும். போட்டிகள் நிறைந்த சூழல் சிறப்பாக செயல்பட உதவும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கலாம். அதே வேளையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தொடர் முயற்சியின் மூலம் பயனடையலாம். அலுவலகத்தில் நிலவி வந்த பணி சுமை குறைவதால் மன அழுத்தம் குறையும். திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சி, அமைதி நிறைந்ததாகவும் இருக்கும். அவர்கள் தனிப்பட்ட ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. கூடுதலாக மாத பலன், பெயர்ச்சி பலன் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது. இப்பொழுது 6வது பகுதியை நோக்கி நாம் செல்லுகின்றோம். 6வது பகுதி கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும்
27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது விரிவாகும் விளக்கமாகும் 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர் அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இப்பொழுது வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எல்லா காரியங்களும் அதிக கவனம் உங்களுடைய வெற்றியை தேடித்தரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திடீர் செலவு உண்டாகும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதே நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவு உண்டாகும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதே நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியம் 1:33 வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை கட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 1:33 பிறகு சந்திராஷ்ட தின தீட்சிணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அதிசக்தி வாய்ந்த மந்திரமாக திகழ்கின்ற அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களின் செயல் திறமை வெளிப்படும். சுதந்திரமாய் செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகளுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழும். உங்களின் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்களின் செயல் திறமை வெளிப்படும். சுதந்திரமாய் செயல்படும் வாய்ப்பும் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தை மேல் அதிகாரிகளுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் உழைப்பு அங்கீகரிக்கப்படும். ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த வேலை பார்த்தவர்கள் தற்பொழுது குடும்பத்தினிடம் மீண்டும் சேர வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறையும். கணவன் மனைவி இருவருக்கும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1 4 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த வேலை பார்த்தவர்கள் தற்போது குடும்பத்திலும் மீண்டும் சேர வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை குறை. கணவன் மனைவிக்குள் இருக்கும் இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். ஆனாலும் தாய் வழி உறவினரிடம் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது.
வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். பொருள் வரத்து கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களும் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாய் வழி உறவினரும் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். பொருள் வரத்து கூடும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அழகு சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அலர்ஜி போன்றவை ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அழகு சாதனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அலர்ஜி போன்றவை ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பாராட்டுகள் கிடைக்கும். பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழிலால் அதிக வருவாய் கிடைக்கும். தீவிர முயற்சியின் பேரிலே ஒப்பந்தங்கள் நிறைவேறும். ஆனாலும் அனுகூல போக்கே காணப்படுகிறது. நல்ல பெயர் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாய் அமையும். கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பாராட்டுகள் கிடைக்கும். பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழிலால் அதிக வருவாய் கிடைக்கும். புராட நட்சத்திரத்தின் தீவிர முயற்சியின் பேரிலே ஒப்பந்தங்கள் நிறைவேறும். ஆனாலும் அனுகூல போக்கே காணப்படும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த நல்ல பெயர் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாய் அமையும். கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வெற்றி பெற தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற வேண்டியது இருக்கும். பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெற்றி பெற தடைகளை தாண்டி முன்னேறி வேண்டி இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டா. பண வரத்து கூடும். கொடுக்கல் வாங்கலிலே இந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பண வரத்து கூடும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கலிலே இந்த பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாய் இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாய் நடக்கும். வழக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். தலைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் லாபம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாய் இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாய் நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். தலைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய எஞ்சோதிட ரீதியாக, ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை கொடுத்து நீங்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.